பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேர்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. சரியாப்பா, யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர். சரியா, நம்ம எப்பயுமே தலைவர்ல இருந்து ஆரம்பிப்போம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மழையே வாழ்வின் பெரு ஆதாரமாக கருதினார். அப்போ வாழ்க்கையோட பெரு ஆதாரமா எதை கருதியிருக்காரு அப்படின்னா, மழையத்தான் கருதியிருக்காரு. சரியாப்பா, அடுத்தது பாருங்க, முக்கியமானது உற்பத்தி காரணிகள் என்னென்ன அப்படின்னா, உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு முதல்னா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட். சரியாப்பா, கேபிட்டல்னு சொல்லுவோம்ல அது. முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை வள்ளுவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார். எந்த திருக்குறள் அப்படின்னா, பெருமனவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. சரியாப்பா, அப்ப இந்த குறள் சொல்றது என்ன அப்படின்னா, இந்தது. சரியா, உற்பத்தி காரணிகள் சார்ந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேளாண்மை. உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரியாப்பா, உலகத்தின் அச்சாணி எது அப்படின்னா வேளாண்மை. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், வாழ்வின் ஆதாரம் எதுனா மழை. சரியாப்பா, உலகத்தின் அச்சாணி எது அப்படின்னா வேளாண்மை. இது ரெண்டும் கேட்பாங்க. சரியா, அடுத்தது பாருங்க, பொது நிதி சார்ந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா பொது நிதி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நாடு அப்படின்றது வருவாயை உருவாக்கணும், அந்த வருவாயை சேகரிக்கணும், அதை நிர்வாகம் பண்ணணும். சரியாப்பா, எப்படி எப்படிலாம் எதை எதுக்கெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகம் பண்ணணும். பொது செலவு. சரியா, அது போக செலவுகள், அதை எந்த வழியில செலவு பண்ணணும் அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அடுத்து பொது செலவு அப்படின்னா, வள்ளுவர் சமநிலை அறிக்கையை பரிந்துரைக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, எப்போதுமே உபரி நிதிநிலை தான் இருக்கணும். அதாவது உபரி நிதிநிலை தான் எப்பயுமே இருக்கணும், இல்ல சம நிதிநிலை இருக்கலாம், பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சரியாப்பா, அதாவது வருமானம் அதிகம் செலவு கம்மியா இருக்கலாம், இல்ல வருமானம் செலவு ஈக்குவலா இருக்கலாம், ஆனா வருமானம் கம்மியாவும் செலவு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளுவர். சரியா, மெயினா பாதுகாப்பு, பொதுப்பணிகள், சமூக பணிகள் இதுக்கு செலவிடுமாறு சொல்லியிருப்பாரு. சரியாப்பா, ஒரு நாடுன்றது எதுக்கு செலவிடணும் அப்படின்னா, பாதுகாப்பு, பொதுப்பணிகள் மற்றும் சமூக பணிகள், இது மூணுக்கு தான் ஒரு நாட்டோட செலவினங்கள் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சரியா, அடுத்து வெளிநாட்டு உதவி பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை வெளிநாடு உதவி கோரும் நாடுகளே அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. தன்னிறைவு பெற்ற நாடுகள் தான் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை வலியுறுத்துறாரு. சரியாப்பா, அடுத்து இந்த மெயினானதுப்பா, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் அமைவது எது அப்படின்னா வறுமை. ஏன்னா ஆப்ஷன்ல அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் அமைவது எது, அதாவது மழையா, வறுமையா, கல்வி அறிவின்மையா அப்படி வைப்பாங்க. அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்டு கல்வி அறிவின்மை இப்படிதான் போகும். சரியா, ஆனா ஆன்சர் என்ன அப்படின்னா வறுமை. அனைத்து தீமைகளுக்கும் வேறா இருப்பது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா வறுமைய குறிப்பிடுறாரு. சரியா, அடுத்தது பாருங்க, செல்வம் சார்ந்து என்ன சொல்றாரு, செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது போக செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார். சரியாப்பா, அதாவது நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்றுன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதவங்களோட செல்வம் ஊருக்குள்ள இருக்க பயனில்லாத விஷத்தை தரக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியாப்பா, அதே மாதிரி தொழில் தான் உண்மையான செல்வம், உழைப்பு மிக பெரும் பலம் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். சரியாப்பா, உண்மையான செல்வம் எதை குறிப்பிடுறாருன்னா தொழில், மிகப்பெரிய பலம் அப்படின்னு எதை குறிப்பிடுறாருன்னா உழைப்பு. இது ரெண்டு முக்கியமானதுப்பா, எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் அமைவது எது அப்படின்னு சொன்னா வறுமை, அது முக்கியமானது. சரியா, அடுத்து நலம் பேணும் அரசு. திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு என்பது குறித்து விளக்கியுள்ளார். என்ன அப்படின்னா, வறுமை, எழுத்தறிவின்மை மற்றும் நோய்கள் போன்றவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. சரியா, ரைட், அவ்வளவுதான். வள்ளுவர் சார்ந்து நம்மளுக்கு மெயினா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து மகாத்மா காந்தி சொன்னதை போயிடலாம். சரியாப்பா, சரி, இதுல 1921 காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்லி எழுதுறாப்ல. சரியாப்பா, ஒரு தனியாரோட தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது மட்டும் சொல்றேன்ப்பா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இயந்திரங்கள் பாவம், தொழில் மயம் சாபக்கேடு அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி.
சரியாப்பா. இயந்திரங்கள் வந்து பாவம்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா இயந்திரங்கள் வந்துச்சுன்னா மனிதர்களோட செயல்பாடு குறைஞ்சிரும். அதாவது ரெக்ரூட்மெண்ட் கம்மியாயிரும். எல்லா இடத்துலயும் மிஷின்ஸ் போட்டாங்க. அதான் இப்ப ஏஐ வந்துருச்சுலப்பா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட இதை வந்து குறைச்சிருச்சு, வேலையை வந்து குறைச்சிருச்சு. மெயினா ஐடி செக்டார்ஸ்ல நிறைய பேரை வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட், டிசிஎஸ் எல்லாத்துலயுமே. அதைத்தான் வந்து அப்பயே சொல்லியிருக்காரு. அதாவது இயந்திரங்கள் வந்து பாவம், தொழில் மயம் அப்படின்றது ஒரு சாபக்கேடு நாட்டுக்கு அப்படின்னு சொன்னது காந்தி. சரியா? அடுத்து இதுதான் உள்ள கொடுத்திருப்பாங்க, உள்ள இருந்து நான் எடுத்து எழுதி வச்சது. சரியா? அதுக்கடுத்து நேரம் நீங்க எங்க வந்துறீங்க அப்படின்னா கிராம சர்வோதயா பற்றி காந்தி கூறியது. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி. சரியாப்பா? உண்மையான இந்தியா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா கிராமங்கள்ல தான் இருக்கு, நகரங்கள்ல கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான், அது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த அறக்கட்டளை கோட்பாடு, தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகம் உருவாக்குவது அறக்கட்டளை கோட்பாடு. சரியாப்பா? காந்தியோட அறக்கட்டளை கோட்பாடு என்னன்னா முதலாளித்துவத்தை ஒழிச்சு சமத்துவ சமூகத்தை உருவாக்குறது. சரியா? அதாவது பொதுத்துறை நிறுவனம் தான் அதிகமா இருக்கணும், தனியார் துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து மக்கள் தொகை சார்ந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறைகளை எதிர்த்திருப்பாரு, மனக்கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு வேணும், பிரம்மச்சரியத்தை வலியுறுத்திருப்பாரு. சரியா? சரி, ரைட், ஓகே. அதாவது அதுதான் மக்கள், அதாவது செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அதுக்கு பதில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னது, கடைபிடிங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. மது விலக்கு, இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாருப்பா. என்ன அப்படின்னா மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வது அல்ல, மாறாக நோயை தருகிறது. இது ஒரு பாயிண்ட். சரியா? அடுத்தது, இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். இது இரண்டாவது. சரியாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மகாத்மா காந்தி. சரியா? இது சார்ந்து தினமணி நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகிள் போட்டிருந்தாங்க இந்த மதுவிலக்கு சார்ந்து. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுவை வந்து ஒழிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா மதுவை வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல அவங்க வந்து வெளியில வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி ஏகப்பட்ட இறப்பு வந்திருக்கு. இதை ஃபர்ஸ்ட் வந்து நடைமுறைப்படுத்தினது யாருன்னா எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தியிருக்காருப்பா, பூரண மதுவிலக்க. ஆனா அது வந்து ஃபெயிலியர், பக்கா ஃபெயிலியர். அதுக்கடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து கலைஞர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அதாவது படிப்படியா மதுவை குறைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப கலைஞர்கிட்ட கேட்டிருப்பாங்க, மது விலக்கு தான் முக்கியம், நீங்க எப்படி மதுவை விற்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கூற்று சொல்லியிருப்பாப்ல கருணாநிதி. என்ன அப்படின்னா இப்ப மதுவை ஒழிக்க போறேன் அப்படின்றது சுத்தி காட்டு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு குழல் விளக்க வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்பட்டு அதுக்கு வந்து அடிமையாகி கிடக்குறாங்க மதுவுக்கு. அப்ப நான் வந்து திடீர்னு மது விலக்குன்னு உள்ள வச்சா அது வந்து யூஸே கிடையாது. அவங்க வந்து அதுக்கான வழியை தேடி போய்கிட்டு தான் இருப்பாங்க. சோ வெளியில போய் கள்ளச்சாராயம் காய்ச்சி இறப்பு வர்றதுக்கு கவர்மெண்ட் குடுக்கிறதே குடிக்கட்டும்ன்ற மாதிரி பேசியிருப்பாரு. சரியா? சரி, ரைட், ஓகே. அப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா தினமணியில வந்த ஆர்டிகிள், மதுவிலக்கு சார்ந்த ஆர்டிகிள்ல உலக தலைவர்களோட, அதாவது நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களோட கருத்து இது ஃபுல்லா. சோ காந்தியோட கருத்து என்னன்னா இந்தியா குடியாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து ஜவஹர்லால் நேருப்பா. சரியா? இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரியாப்பா? நவீன இந்தியாவை கட்டமைப்பதை விட கட்டமைத்த முதன்மை சிற்பிகள்ல ஒருத்தர் ஜவஹர்லால் நேரு. ரைட், ஓகே. எதுக்குப்பா அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஐஐடி இவர் காலத்துல தான் கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. சரியா? இதுல மெயினா பார்க்க வேண்டியது மதசார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. இது கேட்பாங்கப்பா. இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு எது அப்படின்னா மதசார்பின்மை. சரியா? அடுத்து இந்தது அவர் சொன்னது திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி, பணம் ஆகியவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொன்னது நேரு சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? அதாவது ஒரு நாட்டோட திட்டமிடுதல் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா மனித சக்தி, ஹியூமன் ரிசோர்ஸ், அமௌண்ட், பணம் ஆகியவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்தணும், கரெக்டான வழியில அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றது ஜவஹர்லால் நேரு. சரியாப்பா? அடுத்தது பாருங்க, இவர் காலத்துலதான் பல ஐஐடி நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்திய தொழில்நுட்ப கழகம்
பல இடங்கள்ல வந்து தொடங்கப்பட்டது இவர் காலத்துலதான். சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 7வது ஐஐடி ஓபன் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இதுவரை 6 ஐஐடிஸ் இருக்கு. சரியா, முக்கியமான ஐஐடிஸ் நான் சொல்றது முக்கியமான, அதாவது அனைத்து தேவையான உள்கட்டமைப்பு வசதியோட இருக்க ஐஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்கு. இப்ப வந்து 7வது ஐஐடிக்கு வந்து எழுதி கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்தது ஜனநாயக சமதர்மம். சமதர்மம் தான் நேருவின் மிகப்பெரிய பங்களிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுல வந்து நம்ம பார்த்தோம். சரி, ரைட், ஓகே, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. சரி, ஆனா இதுதான் மெயின் நம்மளுக்கு என்ன அப்படின்னா மதசார்பின்மை தான் இந்தியாவுக்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. அடுத்தது பாருங்க, அம்பேத்கர் சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், இதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு மெயினா பார்க்க வேண்டியது அவரோட முதுகலை படிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை 1915ல என்ன அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம். ரொம்ப முக்கியம். சரியா, ஃபர்ஸ்ட் அவரோட முதுகலை படிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை 1915ல எது அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம். அதுக்கடுத்து அவர் முனைவர் பட்டத்துக்கு, டாக்டரேட் பட்டத்துக்காக சமர்ப்பிச்சிருப்பாரு ஒரு கட்டுரை. என்னன்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அப்படின்ற அறிக்கையை இவர் வந்து முனைவர் பட்டத்துக்காக சமர்ப்பிச்சிருப்பாரு. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியா மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்ற நூல் கட்டுரையா வெளியிடப்பட்டுச்சு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயினா என்ன அப்படின்னா இந்த அதாவது எம்எஸ்சி பட்டத்துக்காக இவர் சப்மிட் பண்ணது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கம். சரியா, பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கம் எம்எஸ்சி பட்டத்துக்காக சமர்ப்பிச்சிருப்பாரு. இதுல இந்ததான் ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் தீர்வும், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா இயங்கிட்டு இருக்காங்க. சரியா, அவரோட டிஎஸ்சி பட்டத்துக்குமான ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் இந்திய ரிசர்வ் வங்கியான வந்து அம்பேத்கரின் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றம் மற்றும் அதன் தீர்வு என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின் கருத்தாக்கம் இடம்பெற்றது. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து நிதி பொருளாதாரம், இதெல்லாம் தேவையில்லப்பா. வேளாண்மை பொருளாதாரம். வேளாண்மை பொருளாதாரத்துல இந்த மெயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவில் குறைந்த, அதாவது 1918ல இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற கட்டுரையை வந்து எழுதியிருப்பாரு. ஆடம் ஸ்மித்தோட நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாட்டை கூறுகிறார். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் எழுதினது யாரு அப்படின்னா அம்பேத்கர். சரியாப்பா, 1918ல. அடுத்தது சமூக நீதி பொருளாதாரத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சாதிய முறை சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. இது வந்து ஓல்டு கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஜிகே பார்ட்ல. சரியாப்பா, அதாவது சாதிய முறை சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கப்பா. சரியா, சொன்னது யாருன்னா அம்பேத்கர். ஏன்னா நம்ம ஆப்ஷன்ல பெரியார் வச்சிருப்பாங்க, ரெட்டமலை சீனிவாசன் வச்சிருப்பாங்க, எம்சி ராஜா, முத்துராமலிங்க தேவர், யாருனாலும் இருக்கலாம் ஆப்ஷன்ல. சரியா, ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள். எல்லாருமே சாதிய முறையை வந்து எதிர்த்தவங்க தான். அதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயினா நம்ம பார்த்து வச்சுக்கணும் சாதிய முறை சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது எது அப்படின்னா அம்பேத்கர் சொன்னது. அடுத்தது சமதர்ம பொருளாதாரம். சரி, நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதான் சமதர்ம பொருளாதாரத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா நிலத்தை வந்து அரசுதான் நிர்ணயிக்கணும். சரியா, கூட்டு வேளாண்மை முறை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கூட்டு வேளாண்மை முறை அப்படின்னா சோ அந்த காலத்துல வந்து நிலம் வந்து மொத்தமா ஒரு நிலக்கிழார்கள் கிட்ட இருக்கும். கூட்டு வேளாண்மை முறைனா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு நிலத்தை எடுத்து அதுல விவசாயம் பண்ணி அதை பிரிச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிர்சா முண்டா பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா, குண்டக்கட்டி முறை. அந்த முறையை வந்து இவரு அதே மாதிரி முறை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அம்பேத்கர். சரியா, கட்டாயமாக காப்பீடு வசதி அளிக்கப்பட வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்பா. இன்ன வரையும் கேட்டது கிடையாது. பட் ரொம்ப முக்கியமான கொஸ்டினா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்குது. புக் ரிலீஸ் ஆனதுல இருந்து இது கேட்கல. மேபி அடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீடு வசதி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அம்பேத்கர். சரியா, அப்பயே சொல்லியிருக்காரு இன்சூரன்ஸை பத்தி 1918 1930 அந்த ரேஞ்சிலே வந்து அப்பயே சொல்லியிருக்காரு. சரியாப்பா, அடுத்து ஜேசி குமாரப்பா தஞ்சாவூர்ல பிறந்திருப்பாரு. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கை அதை வந்து பேஸ் பண்ணி இருப்பாரு ஜேசி குமாரப்பா வந்து பச்சை காந்திப்பா இவர் பேரு. சரியா, ஏன் அப்படின்னா காந்தியோட கருத்து கிராம தொழில்,
கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் இதெல்லாம் வந்து வலுவா வந்து ஆதரிச்சிருப்பாரு. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றியவர் யாரு அப்படின்னா ஜே.சி. குமாரப்பா. அதே மாதிரி அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935ல தோற்றுவிச்சிருப்பாரு. சரியாப்பா? அப்ப இது முக்கியமான கொஸ்டின். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னா ஜே.சி. குமாரப்பா. அதே மாதிரி இவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்க. நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறித்துவம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறித்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். சரியா? அதாவது அதாவது நிலைத்த பொருளாதாரம் மற்றும் இயேசுவின் வழிமுறைகள் 1945ல மற்றும் கிறித்துவம் அதன் பொருளாதார வாழ்க்கை முறையும் அது 1945ல 2 நூல் வந்து வெளியிட்டிருப்பாரு. சரியா? ரைட். அடுத்தது இந்தது ராமச்சந்திர குஹா. இவர் தான் வந்து ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி அழைத்தவர். அப்போ பச்சை காந்தி அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பச்சை காந்தின்றவர் ஜே.சி. குமாரப்பா. அப்படி அழைச்சவர் பச்சை காந்தின்னு அழைச்சவர் யாரு அப்படின்னா ராமச்சந்திர குஹா. சரியா? இந்த பாருங்க, இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். பச்சை காந்தின்னு ஏன் அழைக்கப்படுறாரு? இது கேட்கலாம்ப்பா. அதாவது ஜே.சி. குமாரப்பா ஏன் பச்சை காந்தின்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்லி கேட்கலாம். அவர் காந்தியோட கருத்தை எடுத்து போனதுனாலயா இல்ல கிராம பொருளாதாரத்தை வலியுறுத்தினதுனாலயான்னு சொல்லி ஆப்ஷன்ல என்னனாலும் வைக்கலாம். ஆக்சுவலா எதுக்கு அவர் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்தியாவோட சுற்றுச்சூழலியல் குறித்து அவரை அடித்தளமிட்டு இருக்காரு. சரியா? அதே மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு போய் இந்தியாவை கட்டமைக்கணும், எப்படி கட்டமைக்கணும்னு ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு இதுதான் மெயினானது. அடுத்து பாருங்க, வி.கே.ஆர்.வி. ராவ். சரியாப்பா? ரொம்ப முக்கியமானவர்ப்பா. வி.கே.ஆர்.வி. ராவ் ஜே.எம். கீன்ஸோட மாணவர் இவரு. இவர் வந்து 3 விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. வி.கே.ஆர்.வி. ராவ் தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு, வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு, இது 3லயும் கான்சென்ட்ரேட் பண்ணவர் யாருன்னா வி.கே.ஆர்.வி. ராவ். இதுல இவர் வந்து ஜே.எம். கீன்ஸோட மாணவர். இது கேட்டிருக்காங்க ஓல்டு கொஸ்டின்ல. ஜே.எம். கீன்ஸின் மாணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஜே.சி. குமாரப்பா சார்ந்த கூற்றுகளில் சரியானது எது தவறானது எது அப்படின்னு சொல்லி வைக்கும் போது இவர் ஜே.எம். கீன்ஸின் மாணவர்னு சொல்லிட்டு ஒரு லைன்ல இருந்துச்சு. சரியா? அப்ப இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனா நீங்க பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும், அது வந்து ராவோட ஆய்வு கட்டுரை. அதாவது பாருங்கப்பா, வி.கே.ஆர்.வி. ரொம்ப லென்த்தா இருக்கும், முழுசாதான் அவர் பேரை சொல்லுவாரு. எப்ப சொன்னாலும் வி.கே.ஆர்.வி. ராவ் அப்படின்னு சொல்லுவாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப முழுசா பேரை சொல்றதுனால முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் அப்படின்ற ஆய்வு கட்டுரை வந்து இவர் எழுதியிருப்பாரு. சரியா? ரைட், ஓகே. இதுல பன்னாட்டு உதவி இதெல்லாம் தேவையில்லப்பா நம்மளுக்கு. இந்த முக்கியம், இந்திய பொருளாதார வாழ்வில் என்ன தவறு, இது ஓல்டு கொஸ்டின். இதை சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ற சிறு புத்தகத்தில் இந்தியாவில் தனிநபர் குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியால வந்து தனிநபர் வருமான குறைவுக்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவுக்கும் என்ன காரணம் சொல்லி இந்திய பொருளாதார வாழ்வில் என்ன தவறுன்ற நூல்ல சொல்லியிருப்பார்ப்பா. சோ இது முக்கியமான நூல் அப்படின்றதுனால, இது வந்து ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்றதுனால இதை வந்து கேட்டுட்டாங்க. சரியா? இந்திய பொருளாதார வாழ்வில் என்ன தவறுன்ற நூல் எழுதினது யாரு அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ். சரியாப்பா? சரி, நான் சில நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது சில நேரம் மெசேஜ் பண்ணுவீங்கப்பா. நான் கொஞ்சம் லேட்டா வந்து பார்ப்பேன் மெசேஜஸ். ஏன் அப்படின்னா இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கூட சில பேர் ஷெட்யூல் கேட்டு அனுப்பிட்டு இருக்கீங்க. பட் என்னால கிளாஸ் முடிச்சுட்டு தான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும். அதனால எதுவும் தப்பா எடுத்துக்கிறாங்க. முடிஞ்ச அளவு நான் பார்க்கும் போதெல்லாம் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். சரியா? முடியல அப்படின்னா சொல்லிடுவேன். எதுவும் டவுட் கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா சொல்லுன்னு சொல்லுவேன். மேக்சிமம் சொல்லிடுவேன். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து முதலீடு பெருக்கி, இதுல எல்லாம் எதுவுமே இல்லப்பா. இதுல நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல. மெயினா நீங்க இது மட்டும் பாத்துக்கோங்க, நான் சொன்னது மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? இந்த நான் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் பாத்துக்கோங்க, வாட்ச் மட்டும் வச்சுக்கோங்க, தேவையில்ல. நம்மளுக்கு வி.கே.ஆர்.வி. ராவ்னா இவ்வளவுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, இதுதான் கேட்டிருக்காங்க. இது தாண்டி உள்ள கேட்டதுல. அடுத்து பாருங்க, அமர்த்தியா குமார் சென் கடைசியா. அதாவது உரிமங்கள் மற்றும் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து. இதுல வறுமை மற்றும் பஞ்சம், இது ரொம்ப முக்கியப்பா. சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், அதாவது
சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஆய்வு கட்டுரை சிறந்த ஒன்றாக இருக்கிறது. எந்த வருஷம் அப்படின்னா 1981 கொண்டு வரப்பட்டது. சரியாப்பா? சென், அமர்த்தியா சென்னோட வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு இது பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1981 கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? சரி, ரைட். அடுத்து இதுல இந்த முக்கியம்பா, என்ன அப்படின்னா சென் அவர்களின் கருத்துப்படி திறன் என்பது அடிப்படை கச்சா பொருள்களை மக்கள் நலத்திற்கு ஏற்று மாற்றி அமைப்பது. இது ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? என்ன சார் ஓல்டு கொஸ்டின்றீங்க, அத்தனை கொஸ்டின் அத்தனை பரிசையா நடந்திருக்கு அப்படின்னா நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 21 எக்ஸாம் எடுக்கிறாங்கப்பா. சரியா? 21 எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது குரூப் 2, குரூப் 4, அது போக நம்மளுக்கு டெக்னிக்கல், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் தெரியும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஏஇ, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இந்த 4 தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அது போக பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த குரூப் 8 நம்மளுக்கு அறநிலைத்துறை வரும். அதிகபட்சம் நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான். ஆனா இது தாண்டி பர்சார்ன்லாம் ஒண்ணு இருக்குப்பா. பர்சார்ன்லாம் ஒரு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணுவாங்க. எம்பிஏ பினான்ஸ் முடிச்சவங்க மட்டும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது இது கம்மியான போஸ்டிங், 4 போஸ்டிங் 5 போஸ்டிங் தான் வரும். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கொஸ்டின் செட் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஜிகே ஒண்ணு வந்து அவங்க டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும், இன்னொன்னு வந்து ஜிகே பேப்பர் இருக்கும். அந்த ஜிகே பேப்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 100 கொஸ்டின் வரும். அதெல்லாம் நம்ம சேமிச்சு எடுத்து நம்ம பார்த்ததுல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தது. அதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணி சைட்ல இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தேன் அப்படின்னாவே அது ஓல்டு கொஸ்டின். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அவ்வளவுதான்ப்பா. இதுல வந்து வேற இந்த முக்கியம், தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற நூல் யார் எழுதுனா அமர்த்தியா சென். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற நூல் எழுதுனது அமர்த்தியா சென். சரி, ரைட், ஓகே. அவ்வளவுதான்ப்பா. புக் பேக் பார்த்துலாமா? கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எது? கோலார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதன் மூலம் அளவிடப்படுகிறது? ஜிடிபி மூலியமா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? பிரான்ஸ். வலுவான பொருளாதார நிலை கொண்ட வரிசையில் இந்தியாவினிடம் 7, இப்போ 2025ல 4. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது 2011 பொறுத்தவரை 7. அடுத்து, கலப்பு பொருளாதாரம் என்பது என்னன்னா பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம். அடுத்து, இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது அப்படின்னா பொருளாதார சமநிலை காரணமா வலிமையின்மையா இருக்கு. அடுத்து, மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல். மக்கள் தொகையில் 1961வது வருடம் டேஷ் எனப்படுகிறது அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு வருடம். அடுத்து, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? 2001. 1000 மக்களுக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை கச்சா இறப்பு வீதம். அடுத்து, 1000 மக்களுக்கு பிறப்பவர்களின் எண்ணிக்கை கச்சா பிறப்பு வீதம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு. அந்த ஓவரால் நான் ஏற்கனவே சொன்னேன்லப்பா, இந்தியாவோட பரப்பளவு கீழே பிளஸ் மக்கள் தொகை வந்து மேல. சரியா? அப்ப மக்கள் தொகை டிவைடட் பை இந்தியாவோட பரப்பளவு போட்டோம்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். 382 பேரு இந்தியால, 555 பேரு தமிழ்நாட்டுல. சரியா? குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி 17 அருணாச்சல் பிரதேச, அதிக மக்கள் தொகை அடர்த்தி பீகார் 1084. சரியா? ரைட், ஓகே. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்ததுப்பா, தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜேசி குமாரப்பா. பச்சை காந்தி. சரியா? ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதாரத்தின் பிரச்சனைகள் மற்றும் எதையான அடிப்படையில் ஆராய்கிறார்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் மற்றும் அதன் தீர்வு 1923 சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. அடுத்து, இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம். எந்த இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயக்குகிறது அப்படின்னா ஒழுக்க நெறி அடிப்படை. VKRV ராவ் யாருடைய மாணவர்? JM கீல்ஸ். பாத்தீங்களாப்பா புக் பேக். இந்த புக் பேக் தான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க கொஸ்டின்ல. அடுத்து, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துகள் எல்லாமே தான், மேற்கண்ட எல்லாமே, செல்வம், வறுமையின் சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, எல்லாமே சரிதான். சரியாப்பா? ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த அதாவது 7வது லெசன் முடிஞ்சு அதுல இருந்தா நம்மளுக்கு சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8வது லெசன் அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. நன்றி.